சசிதரனுக்கு பின்னால் பேசுகிறது இல்லைன்னு சபதம் எடுத்திருந்தேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி நான் இங்கே கட்டாயத்தில் பேசுகிறேன். திரு சர்மா, திருமதி சர்மா, மிஸ்ஸஸ் பிராய்க், சசி, எஃப்என்டி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இன்று வெளியீடு கண்ட திட்டம் பல திட்டங்களில் ஒன்று. இதற்கெல்லாம் அடிப்படையாக இந்த தமிழ் மின் மரபுடைமை திட்டம் என்பது ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர். அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான். அது 3 காரணங்கள், அதாவது 3 நோக்கங்கள். முதல்ல தமிழ் கற்றலுக்கு உதவுதல். தமிழ் மொழின்னு இந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா அதற்கு சில அடிப்படை செயல்பாடுகள் தேவையாக இருக்குது. அதற்காக ஒரு முயற்சி இது இந்த தமிழ் மின் மரபுடைமை திட்டம். இரண்டாவது, இந்த தமிழர் அடையாளம் என்று நம்ம அடிக்கடி பேசுகிறோம். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலுக்காகத்தான் இந்த மின் மரபுடைமை திட்டத்தை தொடங்கலாம். மூன்றாவது, தமிழர் வாழ்க்கையை ஆவணப்படுத்துதல். இன்று இருக்கின்ற வாழ்க்கை இன்னும் 50-100 ஆண்டுகளில் இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்வி. அது இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படையாக இந்த 3 நோக்கங்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல எஃப்என்டி சில கேள்விகள் எழுப்பினார் அவருடைய பேச்சில். அதனால் ஒரு சில வார்த்தைகளை அவருக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நான் தொடர்றேன். FND, you asked some very pertinent questions just now. Each one we had to think about. I won't answer all of them, but let me just point a couple of things. In the way we have approached this collection, there was no quality control, no selection. This is deliberate because this is the maiden effort. So we wanted to take in all that is available. That's the first thing. Secondly, it is inclusive. To the extent that it was staged, it was permitted by the state to be staged. So it is inclusive. Now, what was not allowed, what was banned, of course, we don't have any evidence. And final point is, you raised another very question that has been exercising our minds for a long time. What about bilingual, multilingual plays, which Paukun actually pioneered a long time ago, and increasingly it is the case. I can't speak for NLB, but I can speak for my own self and my little group. Again, we want to be inclusive. As long as there is Tamil, I would argue that it should be included in our collection. And I hope the English collectors also feel the same way. The other list of questions we will have to discuss later because I don't have the time. But thank you so much for raising those very important questions to us. இந்த மின்மரபுடைமை குழு பற்றி ஒரு சில வார்த்தைகள். இது ஒரு பெரிய அமைப்பெல்லாம் கிடையாது. இன்றைய வரைக்கும் ரெஜிஸ்டர் கூட பண்ணலை. நாங்கள் எல்லோரும் மிக சாமானியர்கள். ஒரு 4-5 பேர் தான் அடிப்படையில் இதில் இருக்கோம். ஆனால் அந்தந்த திட்டத்துக்கு ஏற்ப ஆட்களை நாங்கள் கூட்டி வச்சுப்போம். இப்போ இந்த திட்டத்துக்கு கணேஷ் சுப்பிரமணியமும் அவருடைய ஒரு என்ன பரிவாரங்கள்னு சொல்லலாமா, படையின்னு சொல்லலாமா, அது சரியில்லை. ஆனால் அவர்கள் தான் அது செய்தார்கள். இந்த திட்டம் முடிஞ்சோன்னா அவங்க வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க. அடுத்த திட்டத்துக்கு வேறு சில நண்பர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துருக்கோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. தமிழ் சமுதாயத்தில் இந்த இளைஞர்களை ஈடுபடுத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நம்ம பொறுப்பை கொடுத்தா அது செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இது என்னோட பாதி வயசு கூட இல்லை கணேஷுக்கு. அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து இதை செய்திருக்காங்க. முடியும். நம்ம பொறுப்பை கொடுக்கணும். கொடுத்து ரொம்ப நன்றி ஊக்கப்படுத்தணும். சில சமயம் வழிகாட்ட வேண்டியிருக்கும். ஆனால் பெரும்பாலான பேர் கெட்டிக்காரர்கள் தான். அதுலேயும் பல பேர் என்னை விட கெட்டிக்காரங்களாக இருக்காங்க. ஆகையினால் நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க இளைஞர்களை சேருங்க, இளைஞர்கள் கையில் பொறுப்பை கொடுங்க, பின்னால் இருந்து ஊக்குவிங்க.
அதோட இந்த மாதிரி ஒரு அக்கறையும் அர்ப்பணிப்பும் உள்ள ஆட்கள் இருக்காங்க நம்முடைய. அவங்கள தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் முடியும். கொஞ்சம் விரைவாக சொல்லிடுறேங்க. நேரம் இல்லாதனால 7 திட்டங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஒன்று நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட 50 ஆண்டு தமிழ் இலக்கியம். அடுத்தது 2016 இந்த சிங்கப்பூரில் உள்ள பொது இடங்களில் தமிழ் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்பதை ஆவணப்படுத்தியது இந்த சிங்கப்பூர் தமிழ் 2015, சிங்கப்பூர் தமிழ் 2020 என்ற ஒரு திட்டம். 25, 30 என்று அந்த வரிசையில் இருக்கு. அது நடக்குமா என்று பார்க்கணும். அடுத்தது இன்றைக்கு வெளியீடு கண்ட இந்த திட்டம் 2018 இதே போன்று சிங்கப்பூர் தமிழ் இசையை பற்றிய ஒரு திட்டத்தை தேசிய நூலகத்தோடு தான் வெளியிட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சி இந்த ஆண்டே துவங்கியாச்சு. அடுத்த ஆண்டு நிறைவேறும் என்று நான் நம்புகின்றேன். அதற்கு அடுத்து 2019 நடனத்தை பற்றிய தொகுப்பு. அதற்கான வேலைகளை அடுத்த ஆண்டு துவங்கலாம் என்று இருக்கின்றோம். அதற்கு பிறகு ஏன்னா இந்த 2019 நம்முடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஆண்டு. சிங்கப்பூர் 1819 ஆண்டு ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபிள்ஸ் கைக்கு போய் சேர்ந்தது. ஒரு சிங்கப்பூர் ட்ரீட்டி என்பதன் மூலம் அதை 200வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடப் போகின்றோம். அரசாங்கமே பெரிய அளவில் பல நிகழ்வுகளை இப்போ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி நமது தமிழ் சமூகம் சில முக்கியமான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் இந்த தமிழ் மரபும் பண்பாடும் என்ற ஒரு மின் வளத்தை போற்றோம் அதை இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம். போன ஆண்டில் ஆரம்பித்து 3 ஆண்டுகள் கடந்து அதை வெளியிடுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இறுதியாக சிங்கப்பூர் தமிழர்களின் வரலாறு, ஒரு 200 ஆண்டு வரலாறு எழுதணும் அப்படின்னு இந்த திட்டத்தை தீட்டுறது ஒன்றுமே இல்லை. குட் ஐடியாஸ் ஆர் டைம் அ டசன். சில பேர் சொல்லுவாங்க குட் ஐடியாஸ் ஆர் வெரி ஹார்ட் டு கம் பை. அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலையும் 100 ஐடியாஸ் சொல்ல முடியாது. ஆனால் இந்த திட்டங்களை செயல்படுத்துறது தான் பெரிய சவால். அது ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணால் மட்டும் முடியறதில்லை. சமூகத்தில் உள்ளவர்கள், அந்தந்த துறையில் உள்ளவர்கள் முன்வந்து ஒரு ஆர்வத்தோடு அதில் ஈடுபட்டால் தான் இதெல்லாம் முடியும். நான் இப்போ இதை சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் வேணும்னு தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்த திட்டங்களெல்லாம் நாங்கள் முன்வைத்து எங்கள் தலையை இதில் கொடுத்துட்டோம். ஆனால் உங்களுடைய உதவி இல்லாமல், உங்களுடைய ஆதரவு இல்லாமல், உங்களுடைய ஊக்கம் இல்லாமல் இது ஒரு நாள் நிறைவேற போகிறதில்லை. நான் அடிக்கடி சொல்கிறது ஊர் கூடி எழுத்தால் தான் தேர் நகரும். ஆகவே இறுதியாக உங்கள் அனைவரிடமும், இங்கு வராதவர்களிடமும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த திட்டங்களை இளைஞர்கள் முன்னின்று நடத்தும் பொழுது அன்பு கூர்ந்து உங்களால் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். அதை பற்றிய மேல் விவரங்களுக்கு இந்த தளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். www.singaporetamil.org. ஆக இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இங்கு வந்தமைக்கு நன்றி. அடுத்து இறுதியாக ஒரு நிகழ்வு இருக்குது, அதை செய்ய சொல்வார். வணக்கம்.